ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அதாவது நேற்று நடந்த அந்த ரேஷன் கடை ஜாபுக்கான இன்டர்வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், இது டிசம்பர் வரைக்கும் நடக்குது. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம செலக்ட் ஆக முடியும் அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட் ஆகிற சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட செட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போங்க. அதோட 2 செட்டு ஜெராக்ஸையும் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போங்க. எதுக்கும் ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று தான் கேட்பாங்க. உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் காலேஜோட கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, இது மட்டும்தான் பின் பண்ணி கேட்டாங்க. பின் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ கொடுத்து ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளை உட்கார சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 5 சென்டர் கொடுத்துருந்தாங்க பேப்பரில். ஒரு 10-15 சென்டரோட நேம் இருந்துச்சு. அந்த கிராமங்களோட இருக்கிற அந்த ரேஷன் கடையோட பேர். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ பக்கத்தில் போகிறதுக்கு அந்த ரேஷன் கடையோட பேரை மட்டும் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நானும் ஒரு 5 பேரை எழுதி அவங்கள்ட்ட கொடுத்தேன். எல்லாருமே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்தே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 2 செட்டாக நடந்துச்சு. காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று. நாங்கள் மதியானம் இருக்க செக்ஷனில் தான் நாங்கள் போனோம். அப்படி போயிட்டுருக்கப்போ கொஷின் கேட்டாங்க. நீங்கள் எந்த மேஜர் படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்க, இவ்வளோ நாள் ஏன் வேலைக்கு போகாமல் இருந்தீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட அமைச்சர் யார் அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். நான் கெமிஸ்ட்ரி மேஜர்னால கெமிஸ்ட்ரி பற்றி தான் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ பாலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன, அந்த மாதிரி தான் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணேன். இப்போ மித்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு அவங்ககிட்டலாம் இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணிட்டு வந்தேன். அவங்க தமிழில் எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க தமிழ் மேஜரில். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கார்டோட டைப்ஸ் என்ன, அப்புறம் ரேஷன் கடையில் எந்த கலரில் அந்த போர்டில் நம்ம எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா, இன்றைக்கி அரிசி பருப்பு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன கலரில் எழுதியிருக்கு அப்படின்னா, என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இப்போ நம்ம உணவுப் பொருள் இருக்குதா, ஸ்டாக் இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னா TNEPDS அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் தான் நம்ம போய் பார்த்தோம்னா இந்த ரேஷன் கடை ஓப்பன் ஆகிறது நமக்கு தெரியும். நம்ம போய் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு போய் நம்ம பார்த்துக்கலாம் அந்த வெப்சைட்டில் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட நான் கேட்டேன், உங்களெலாம் என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மேக்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. மேக்ஸ் மேஜர் அவங்கள்ட்ட ஃபார்முலா சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. தனி வெட்டிக்கான சூத்திரங்கள்னால் என்ன அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இப்போ இருக்கிற அமைச்சர்கள் யார் யார், அந்த இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போங்க. நிதி அமைச்சர் யார், அதுக்கப்புறம் வேளாண்மைத்துறை அமைச்சர் யார், இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார், சரிங்களா, மீன்வளத்துறை, பால்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு எல்லா அமைச்சர்களோட பேரும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது, என்ன மாற்றிருக்காங்க, தமிழ்நாட்டு அமைச்சர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த காலை உணவர்களுக்கு சாப்பாடு போட்டாங்கல்ல, அந்த காலை உணவு திட்டம், அந்த திட்டம்லாம் கேட்டிருந்துருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இப்போ கரண்ட்டாக என்னென்ன திட்டங்கள் அப்டேட் ஆகிருக்கு, அந்த மாதிரி திட்டங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜரை பற்றி ஓரளவுக்கான ஒரு ஐடியா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பாமாயிலோட விலை என்ன, எத்தனை கொடுப்பாங்க, அரிசி எவ்வளோ போடுவாங்க, 20 கிலோ அரிசி போடுறாங்களா இல்லை 25 கிலோ அரிசி போடுறாங்களா ஒரு அட்டைக்கு. ஸோ எந்த அட்டைக்கு PHHY இருக்கும், அப்போ PHHAY இருக்கும், அந்த மாதிரி NPHH இருக்கும். ஸோ என்ன வகையான அட்டைகளோட பேர் என்ன, அந்த அட்டை என்ன கலரில் இருக்கும், அப்புறம் அந்த மிஷின் போடுறாங்கல்ல, அந்த மிஷின் பயோமெட்ரிக் மிஷின், அந்த பயோமெட்ரிக் மிஷினோட நேம் என்ன, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் ரேஷன் கார்டில் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம்
மகளிர் உரிமை தொகை வந்து பெறதுக்கான என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் வேணும், என்னென்ன தகுதி இருந்தால் அது வந்து கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து உப்பு எவ்வளோ போடுவாங்க, சர்க்கரை எவ்வளோ போடுவாங்க, பருப்பு வந்து எவ்வளோ போடுவாங்க, டீத்தூள் கொடுக்குறாங்களா, இப்போ வந்து இந்த சோப்பு இந்த ஷாம்பு இதெல்லாம் கொடுத்தாங்களா அது மாதிரி எதுவும் கொடுக்குறாங்களா, என்ன அது வந்து தரமாக கொடுக்குறாங்களா அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் ரேஷன் கடை பற்றி படிக்கணும்னா அந்த அந்த அட்டைகளோட வகைகள் வந்து நீங்கள் மெயினாக படிச்சுக்கணும். என்னென்ன பொருட்கள் வழங்குறாங்க அப்படின்றதையும் அதை பற்றி ஒரு தெளிவான நாலேஜ் வந்து நம்ம வச்சுருந்துருக்கணும். அப்புறம் வந்து அமைச்சர்களோட பேர் வந்து நம்ம வச்சுருந்துருக்கணும். இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் என்ன மேஜரோ அதை பற்றி ஒரு ஓவரால் ஐடியா வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுருந்துருக்கணும். இதெல்லாம் பார்த்தாலே வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம வந்து செலக்ட் ஆயிடலாம். கரெக்டாக இன்டர்வியூக்கு நேரத்துக்கு போங்க. உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் சூதானமாக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு போங்க. தேவைன்றப்போ நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை வந்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எல்லா பதிலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம தெரிஞ்ச பதிலை வந்து சொல்லிட்டு வந்தாலே போதும். தைரியமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.